வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம திருடன்ற மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன்னு பாத்தீங்கன்னா, கிரைமே நடக்காத ஒரு ஏரியாவுக்கு எஸ்ஐயா ஜாயின் பண்றாரு ஹீரோ. ஆனா அவர் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து கொலைகளோ ராபரியும் நடக்குதுங்க. இந்த கொலைகள் எல்லாம் யாரு பண்ணான்னு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் கிளைமேக்ஸ்ல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வருதுங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ விஜயோ எஸ்ஐயா ஜாயின் பண்றதுக்காக கட்டுக்குளம்ன்ற இடத்துக்கு அவரோட கார்ல போயிட்டு இருக்காருங்க. அப்பதான் ரிட்டையர்ட் டிஎஸ்பியா இருக்கிற ஒரு அங்கிளும் அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணவரோ, ஏற்கனவே அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்ப எனக்கு கீழே ஏஎஸ்சி கிருஷ்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அங்க இருக்கிற ஆள்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவங்க கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கலான்னு சொல்றாரு. அதுக்காக நீ ரொம்ப க்ளோஸா பழகிறாத, அப்படி பழகுனா உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் கட்டுக்குளத்துக்கு வந்து சேர்ற நம்ம விஜயோ ஏஎஸ்சி கிருஷ்ணனை மீட் பண்றாருங்க. கிருஷ்ணனும் அந்த ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள்ஸா இருக்கிற பாலன், விபேஷ், சத்யன், அப்புறம் லேடி கான்ஸ்டபிளா இருக்கிற வித்யா ரம்யாவை எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. இன்னைக்கு ஆனந்த் கான்ஸ்டபிள் மட்டும் லீவு, ஏன்னா உடம்பு சரியில்லாம இருக்கிற அவங்க அம்மாவை செக்கப் கூட்டிட்டு போறதுக்காக அவர் லீவ் எடுத்திருக்கதாகவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் விஜயோ கோட்டர்ஸ்ல இருக்கிற ஒரு ரூம்ல ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு எஸ்ஐயா டியூட்டில வந்து ஜாயின் பண்றாருங்க. இதுக்கப்புறம் விஜயோ கிருஷ்ணனை கூட்டிட்டு டிஎஸ்பியை மீட் பண்ணி ரிப்போர்ட் பண்றாரு. இப்ப டிஎஸ்பியோ, உங்க ஸ்டேஷன்ல இன்னும் இன்ஸ்பெக்டர் பொசிஷன் வேக்கண்டா இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டரோட வேலைகளையும் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்புறாருங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணனும் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம விஜய்க்கு அவங்களோட ஸ்டேஷன் லிமிட் எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறாங்க. அப்ப போற வழியில ஹோம்லியா குக் பண்ற ஒரு சாப்பாடு கடையில வண்டியை நிறுத்தி எல்லாரும் சாப்பிடுறாங்க. இப்ப விஜயும் முறை அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கான காசை அந்த கடையில கொடுத்துட்டு போறாருங்க. அப்புறம் போற வழியிலே லீவ்ல இருக்கிற கான்ஸ்டபிள் ஆனந்த் வீட்டுக்கு போய் அவரை பாக்குறாரு. இதுக்கப்புறம் விஜயும் ஆனந்தோட அம்மாவை பாக்குறாரு. அப்ப ஆனந்தும் விஜய் கிட்ட, போன வாரம் தான் எங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, அதனால அவங்களோட உடம்புல உள்ள சில பாம்பு செயலிழந்து போனதா சொல்றாருங்க. உடனே நம்ம விஜயும் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சரியாயிடும், நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் விஜயோ நைட்டு சாப்பிட்றதுக்காக சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்க சமயத்துல தான் அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கான்ஸ்டபிள் வித்யாவோ, உங்களுக்காக சப்பாத்தியும் சிக்கன் கறியும் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் விஜய் காலையில எந்திக்கும் போது வெளியே நம்ம வித்யாவோ கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கத பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வித்யா கிட்ட, உங்களுக்கு கராத்தே தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வித்யாவும், நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், காலையில டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நைட்டு கிருஷ்ணனோ விஜய் கிட்ட, குவார்டர்ஸ்ல இருக்கிற எல்லாருமே நாங்க தண்ணி அடிக்க போறோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா விஜயும், நான் தண்ணிலாம் அடிக்க மாட்டேன், நீங்களே குடிச்சுக்கீங்கன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணனும் அவங்க கான்ஸ்டபிளும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்க இடத்துல சத்தம் கேட்ட உடனே இவரும் வந்து கதவை தட்டாருங்க. அப்ப கதவை திறக்கும் போது உள்ள இருக்க வித்யாவோ சரக் கிளாஸோட நிக்கிறத விஜய் பாத்துறாருங்க. அப்ப கிருஷ்ணனும், நீங்களும் தண்ணி அடிக்க உள்ள வரீங்களான்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் சத்தம் கேட்டதுனாலதான் வந்தேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல மகாராணி பார் நடத்துற ப்ரொப்ரைட்டரும் நம்ம விஜயை மீட் பண்றாரு. நாங்க எப்போதும் இங்க வர எஸ்ஐக்கு மாமூல் கொடுப்போம்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாருங்க. ஆனா விஜயோ வேணான்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பிடுறாரு. அப்ப கிருஷ்ணனோ விஜய் கிட்ட, ஸ்டேஷன்லயே நிறைய குறைகள் இருக்கு, அது கவர்மெண்ட் கிட்ட சரி பண்ண சொன்னா இன்ன வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை, இதுக்காக நம்மளோட சொந்த காசுல சரி பண்ண முடியாதுல, அதனால இந்த மாதிரி வர காசை வச்சு அதை சரி பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஐடியா கொடுக்குறாரு. இதனால நம்ம விஜயும், நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கீங்கன்னு சொல்லிடுறாருங்க. பின்னர் விஜய்க்கு கால் பண்றவங்களோ ரோட்ல விஜயும் இன்னொரு பையனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு நம்ம விஜயும் கிருஷ்ணனும் கான்ஸ்டபிள்ஸும் போயிடுறாருங்க. அப்ப விஜயும், ரெண்டு பேரையும் முதல்ல வண்டியில ஏத்துங்க, ஸ்டேஷனுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையனோட அண்ணன் வந்து, பிரச்சனை ஏதாதாலும் இங்கேயே பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அதை லிசன் பண்ணாத நம்ம விஜயோ ரெண்டு பேரையும் முதல்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாரு. அப்ப ஸ்டேஷன்ல விஜயை விசாரிக்கும் போது அந்த பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல கஞ்சா அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இங்க அடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க இவங்கள அடிக்க வந்திருக்காங்க, அதனாலதான் அங்க பிரச்சனையா இருக்குங்க. அப்ப ஸ்டேஷனுக்கு வர அந்த பையனோட அப்பாவும் அவங்களோட அண்ணன் சாபுவும், அவன் அடுத்த வாரம் துபாய் போக வேண்டியது இருக்கு, இப்ப நீங்க கேஸ போட்டீங்கன்னா அவனால போக முடியாது, அதனால எவ்வளவு பணம் வேணாலும் தரும், அவனை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இதனால டென்ஷன் ஆகுற நம்ம விஜயோ சபுவை போட்டு கத்திடுறாருங்க. இதனால சபுவும் அவங்களோட அப்பாவும் வெளியே போயிடுறாங்க. இந்த சமயத்துல கிருஷ்ணனும் நம்ம விஜய் கிட்ட, அந்த பையன் அவ்வளவு கெட்டவன் கிடையாது, ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டான், இப்ப நான் அவன் மேல கேஸ போட்டா அடுத்த வாரம் அவனால துபாய்க்கு போக முடியாது, அதனால இந்த தடவை அவனை மன்னிச்சு விட்டுலான்னு சொல்றதுனால நம்ம விஜயும் அப்படியே பண்ணிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஒரு தோட்டக்காரரோ புல்ல வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு உள்ளங்கை மட்டும் தனியா வெட்டப்பட்டு அங்க கிடக்குதுங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு. அந்த உள்ளங்கை மட்டும் வெட்டப்பட்டவரோட பாடி பக்கத்திலேயே கிடைக்குதுங்க. இதுக்கப்புறம் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல இறந்து போனவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. அதுவும் ஒரு இரும்பு ராடு எடுத்து
அவர் தலையில அடிச்சுதான் அவரை கொண்டிருக்காங்க. இறந்து போனவருக்கு 30ல இருந்து 35 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அவர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஷன்ல எந்தவித மிஸ்ஸிங் கேஸ் ரிப்போர்ட் இல்லாததுனால பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல 30ல இருந்து 35 வயசுல இருக்கிறவங்க யாராவது மிஸ்ஸிங் பர்சன் இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விஜயும் கிருஷ்ணனையும் அவங்க கான்ஸ்டபிள்ஸையும் கூட்டிட்டு கரெக்டா பாடி ரெக்கவர் பண்ண ஏரியால வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் விஜயும் அவங்க டீமும் நேரா அந்த பாடிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப நாளா அந்த இடத்த நாங்க சுத்தம் பண்ணாமலே வச்சிருந்தோம், நேற்று சுத்தம் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அந்த பாடியை ரெக்கவர் பண்ணதா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் விஜயும் ப்ராப்பர்ட்டி ஓனர் கிட்ட அவங்க ஃபேமிலியை பத்தி விசாரிக்கிறாருங்க. அப்ப அவரும் நான் என் ஒய்ஃப் என் சன் அவங்களோட ஒய்ஃப் தான் இங்க இருக்கோம். என் மருமக வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கனால என்னோட மருமகன் என் பையன் என்னோட ஒய்ஃப் எல்லாருமே திருவனந்தபுரம் போயிருக்கதா சொல்றாருங்க. இதனால விஜய் கிருஷ்ணன் கிட்ட உண்மையாவே அவங்க 3 பேரும் திருவனந்தபுரம் போயிருக்காங்களா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ண சொல்றாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில திருடு போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு கால் வருதுங்க. உடனே அவரும் ஸ்பாட்டுக்கு போறாரு. அவங்க மேனேஜரும் காலையில கடையை திறக்க வரும்போது ஏற்கனவே பூட்டு உடைஞ்சிருந்துச்சு, செக்யூரிட்டி கார்டும் அன்கான்சியஸா இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு கிட்ட விசாரிச்சதுல நைட்டு அவர் தம் அடிச்சிட்டு இருக்க சமயத்துல முகமுடி போட்ட 3 பேரும் பின்னாடி வந்து அவரோட முகத்திலேயே துணியை வச்சு மயக்கமடைய செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட சிசிடிவி கேமரால ஸ்ப்ரே அடிச்சு அதையும் கவர் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள வந்தவங்க 3 பேருமே அங்க இருக்கிறதுலே சேஃப்ல சின்ன சேஃப்ல சூஸ் பண்ணி அதை வெல்ட் பண்ணி பேர்த்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வெளியே கொண்டு போறதுக்காக சைட்ல இருக்கிற ஜன்னலையும் பேர்த்து எடுத்து அது வழியா கீழே ஒரு வண்டியில இறக்கி இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. திருடிட்டு போன அந்த சின்ன சேஃப்ல மொத்தம் 50 லட்ச ரூபாய் பணமும் 125 பவுன் நகையும் இருந்ததா மேனேஜர் சொல்றாருங்க. புள்ள வந்து கம்பெனி செக் பண்ணி பார்த்துட்டு விஜயும் வந்த 3 பேரும் முதல்ல அதுல ஒருத்தர் நம்ம சேஃபை வெல்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, இன்னும் 2 பேரும் அந்த ஜன்னலை வெல்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஜன்னலை வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் 3 பேருமே சேர்ந்து அந்த சேஃபை வெல்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த 3 பேருக்கும் சப்போர்ட்டா ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு நேரா அந்த ஜன்னலுக்கு நேரா வண்டியை நிறுத்தியிருக்காருங்க. இதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து அந்த சேஃபை அந்த வண்டியில இறக்கியிருக்காங்க. 4 பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும்னு நம்ம விஜய் கெஸ் பண்றாருங்க. இதுக்கப்புறம் ஆனா ஃபினான்ஸ் ஓனரோ ஸ்டேஷன்ல விஜயை மீட் பண்றாருங்க. அவரும் விஜய் கிட்ட எங்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாலும் மனோஜ்னு ஒருத்தரோ அவரோட லேண்டையும் அவரோட வீடையும் அடமானம் வச்சிருந்தாரு. இப்ப அது அவர் இழக்கிற நிலைமை ஆனதுனால போன வாரம் தான் ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம உங்களை பழியாம விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனதா சொல்றாங்க. இதனால விஜயோ நேரம் மனோஜோட வீட்டுக்கு போறாரு. அங்க மனோஜ் இல்ல, அவங்களோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. அப்ப அவங்க ஒய்ஃப் கிட்ட விசாரிச்சதுல போன மாசம் 16ஆம் தேதியே ஒரு வேலை விஷயமா எங்க ஹஸ்பண்ட் வெளியூர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து காலே வரல. இதனால நானும் கால் பண்ணி பார்த்தேன், ஆனா அவரோட போனும் சுவிட்ச் ஆஃப்லே தான் இருக்குங்க. அப்ப விஜயோ மனோஜோட ஒய்ஃப் கிட்ட போன வாரம் தான் அவர் ஆலமரம் ஃபினான்ஸ் கம்பெனியில பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு அவங்க திருடு போயிருக்கிறதுனால அவங்க மேலதான் நாங்க சந்தேகப்படுறதா சொல்றாங்க. அப்ப மனோஜோட ஒய்ஃபோ அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதனால விஜயோ அவர் வீட்டுக்கு வந்தா உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது தான் விஜய்க்கு ஒரு டவுட் வருதுங்க. நம்ம மனோஜோட ஏஜ் குரூப்பும் நம்மளுக்கு கிடைச்ச பாடியோட ஏஜ் குரூப்பும் ஒன்னா தான் இருக்கு. மனோஜும் 16ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காரு. இறந்து போன பாடியும் 1 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்றாங்க. ஒருவேளை இறந்து போனது மனோஜா இருக்குமோன்னு டவுட் வந்து அவர் மனோஜோட ஒய்ஃப் வந்து அந்த பாடியை செக்அப் பண்ணி பார்க்க சொல்றாரு. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வர விஜய் கிட்ட நம்ம கிருஷ்ணனும் நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்து ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் லிஸ்ட் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம், எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாருங்க. அப்ப விஜயோ பக்கத்துல ஏதாவது ரிசல்ட் இருந்தா அங்க ரீசெண்டா தங்கினவங்கள லிஸ்ட் செக் பண்ணி பார்க்க சொல்லி நம்ம கிருஷ்ணனை அனுப்புறாருங்க. இந்த நேரத்துல ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணும் அவங்க அப்பா அம்மாவோட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அதாவது அந்த பொண்ணும் ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மூணார்ல போய் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கி இருக்காங்க. அங்க அந்த பையனும் இந்த பொண்ணுக்கு ஜூஸ்ல மயக்க மாத்திரையை கொடுத்து அந்த பொண்ணோட நூட் போட்டோவும் நூட் வீடியோவும் எடுத்து வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் அந்த போட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் 5 லட்ச ரூபாய் கேட்டிருக்காரு. ஆனா இவங்களால அவளை கொடுக்க முடியாதனாலதான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இதனால விஜயோ அங்க இருக்க லேடி கான்ஸ்டபிள் ரம்யா கிட்ட நீங்க அந்த பொண்ணுக்கு கசின் மாதிரி அந்த பையனுக்கு போன் பண்ணி நெகோசியேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் சத்யம் விஜய் கிட்ட ஆனந்த பினான்ஸ்ல கடன் வாங்கின மதன் ஒருத்தரும் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு. அவருக்கு சனீஷ் கிரண் 2 பசங்க. மதன் இறந்து போய் 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் சனீஷ் காணாம போயிட்டாரு. 2 மாசமா அவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. இப்ப 2வது பையன் கிரண் தான் அவங்க அம்மா கூட இருக்கிறதா சொல்றாரு. இதனால விஜயோ நேரா சனீஷோட அம்மாவை மீட் பண்றாரு. அவங்களோ சனீஷ் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவனோட போனை விட்டுட்டு போயிட்டான். அவன் 2 மாசம் ஆகியும் வீட்டுக்கு திரும்ப வராட்டியும் நிச்சயமா வருவான்னு சொல்லிதான் நாங்க இன்னும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்ப விஜயோ வீட்டுக்கு கிரண் வந்தா கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போதுதான் சனீஷோட போட்டோவை பாக்குறாரு. இதுக்கப்புறம் வெளியே வர நம்ம விஜயோ
விஜயோ டிரைவர் பாலன் கிட்ட அன்னைக்கு நம்ம ஆனந்தன ஃபினான்ஸை போய் செக் பண்ணி பார்க்குற சமயத்துல வெளியே வரும்போது தான் மக்கள் கூட்டத்துல நான் சனீஷை பார்த்தேன். அவனை நான் பார்த்த உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி போனதா சொல்றாரு. இதனால சனீஷோட டீடைல்ஸ் எடுக்க சொல்றாரு. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து விஜய் கிட்ட டிரைவர் பாலனும் மனோஜோட ஒய்ஃபோ அந்த பாடி செக் பண்ணி பார்த்துட்டு மனோஜ் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனதா சொல்றாரு. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்களே, அவங்களோட நம்ம கான்ஸ்டபிள் ரபியாவும் வித்யாவும் கசின்ஸ் சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து அந்த பிளாக்மெயில் பண்ண பையனோட வீட்டுல மீட் பண்றாங்க. அப்ப ரம்யாவோ அந்த பையன் கிட்ட எங்ககிட்ட 5 லட்சம்லாம் இல்ல 1 லட்சம் தான் இருக்கு, அதை வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோவையும் வீடியோவும் டெலிட் பண்ண சொல்லிடுறாங்க. உடனே அந்த பையனும் 1 லட்சத்தை வாங்கிட்டு அந்த போட்டோவையும் வீடியோவும் டெலிட் பண்ண போறாரு. அந்த சமயத்துல உள்ள நுழையிற விஜயோ அவரை பலார்னு அரைஞ்சிட்டு இந்த போட்டோவை டெலிட் பண்ணது மட்டும் இல்லாம வேற எங்கேயாவது காப்பியை எடுத்து வச்சிருந்தாலும் அதையும் டெலிட் பண்ணிடு, இல்லைன்னா இப்ப நீ பேசினது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறமும் இந்த போட்டோவும் வீடியோவும் எங்கேயாவது ரிலீஸ் ஆச்சா இல்ல நீ பிளாக்மெயில் பண்ண 7 வருஷம் ஒன்னு ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டிடுவாருங்க. அப்ப அந்த பையனும் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இந்த போன்ல இருக்கிறது தான் ஒரிஜினல் காப்பி, வேற எங்கேயும் நான் காப்பி பண்ணலன்னு உண்மையா ஒத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் நம்ம விஜய் திரும்ப ஸ்டேஷனுக்கு வரும்போது அவங்களோட பேரண்ட்ஸோ சொல்லாம கொள்ளாம அவங்க பாக்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோ வீட்டுல வேலை இருக்கு, அதனால நாங்க இன்னொரு தடவை வரும்போது தங்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆனந்த ஃபினான்ஸ்ல திருடு போன நகைகளை போலீஸ் இன்னும் மீட்டு கொடுக்காதனால அந்த ஃபினான்ஸ் கம்பெனி முன்னாடியே மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக விஜயோட டீம் வருதுங்க. அந்த சமயத்துல அங்க வர சத்தியனும் நம்ம விஜய் கிட்ட டேம் கிட்ட ஒரு பாடி மிதக்குதுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு விஜயோட டீம் வருது, அந்த பாடியையும் ரெக்கவர் பண்றாங்க. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல ஃபர்ஸ்ட் மர்டர் வரையே இந்த பர்சனுக்கும் தலையில இரும்பு ராடை வச்சுதான் அடிச்சு கொண்டிருக்காங்க. இவரோட வயசும் 30ல இருந்து 35 தான் இருக்குன்னு தோணுது. இதனால ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணவனும் செகண்ட் மர்டர் பண்ணவனும் ஒரே ஆளுன்னு கன்ஃபார்ம் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் விஜயோ டிரைவர் பாலன் கிட்ட திருடு போன நகைகளை எப்படியோ வெளியில விற்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம ஏரியா ஜுவல்லர்ஸ் கிட்டையும் வெளி ஏரியால இருக்கிற ஜுவல்லர்ஸ் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தா அவங்கள பத்தி இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் விஜய் மீட் பண்ற டிஎஸ்பியோ நீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சீக்கிரமா இந்த ரோபரிக்கும் மர்டர்ஸ்க்கும் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் விஜயோ ஏதாவது லீட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துலதான் கிரணும் நம்ம விஜயா ஆபீஸ்ல மீட் பண்றாருங்க. அவரும் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால தான் வர முடியல. இப்ப அவங்க அண்ணன் சனீஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நைட் டைம்ல ஒரு லேடியோ நம்ம விஜய்க்கு கால் பண்ணி மக்கிமான்ற ஒரு இடத்துல ஓடிப்பட்ட ஒரு நம்பரோ ஒரு டெட் பாடியை எடுத்துட்டு போறதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. உடனே நம்ம விஜயோட டீமும் ஸ்பாட்டுக்கு உடனே போறாங்க. அந்த சமயத்துல இருட்டான பகுதியில அவங்க டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும் போது ஒரு இடத்துல ஒரு பாடி தான் அவர் பார்த்துடுறாருங்க. அப்ப அந்த பாடியோட பாக்கெட்ல ஒரு செயினை ரெக்கவர் பண்றாரு. அந்த சமயத்துல மறைஞ்ச பின்னாடி இருக்கிற முகமொழி போட்ட நபரோ நம்ம விஜய மண்டையிலே தாக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இவரோட சத்தம் கேட்டு மற்ற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ஓடி வந்து பார்க்கும் போது அந்த பாடிக்கு பக்கத்திலேயே நம்ம விஜய் மயங்கி கிடக்கிறதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்து எந்திக்கிற விஜய் கிட்ட கிருஷ்ணனும் நீங்க கையில வச்சிருந்த கோல்டன் நகை ரெக்கவர் பண்ணிட்டோம், அதே மாதிரி கடைசியா உங்க கூட இருந்த பாடியை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அவர் பேர் மணிகண்டன், அவரோ இங்க இருக்கிற லோக்கல் கான்ட்ராக்டர்ல வேலை செஞ்ச ஒரு தமிழ் ஆளுன்னு சொல்றாரு. உடனே அந்த லோக்கல் கான்ட்ராக்டரை மீட் பண்றதுக்கு விஜயும் அவங்களோட டீமும் போறாங்க. அவர்கிட்ட விசாரிச்சதுல மணிகண்டன், அன்பு, அருள், குமார் 4 தமிழ் ஆள் அவர்கிட்ட வேலை செஞ்சுதா சொல்றாரு. உடனே அந்த 4 பேர் தங்கியிருந்த ரூமை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஆனந்தா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சீட்டு அவங்களுக்கு கிடைக்குதுங்க. உடனே அந்த சீட்டை அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில விசாரிச்சு பார்த்ததுல நாங்க அடகு வச்ச நகையில அந்த கவர்ல போடுற சீட்டு தான் இதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பாடியில இருந்து ரெக்கவர் பண்ண கோல்டும் இங்க திருடு போன நகையோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாரு. இது மூலம் இவங்க குரூப் தான் அந்த நகையா இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட கடைசியா ரெக்கவர் பண்ண பாடியை திரும்ப ராடால தலையில அடிச்சு தான் கொண்டு இருக்க விஷயம் தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல விஜய் கிட்ட கிருஷ்ணனும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அன்பு, அருள், மணிகண்டன், குமார் 4 பேருமே இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அருளோ மத்த 3 பேருமே நான் இங்க வேலை செய்யக்கூடாது, இங்க இருந்து போகணும்னு மிரட்டினதா சொன்னாரு. அதனாலதான் 4 பேர்கிட்டையும் நாங்க சமாதானம் பேசி அங்கிருந்து அனுப்பிட்டதா சொல்றாரு. இதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் சத்தியனும் விஜய் கிட்ட முதல் 2 பாடியை ரெக்கவர் பண்ணல, அதை ரீசெக் பண்ணி பார்த்ததுல முதல்ல இறந்து போனது அருள், 2வது இறந்து போனது அன்புன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாருங்க. இப்ப இந்த 4 பேர்ல குமார் மட்டும் மிஸ்ஸிங்ன்றதுனால வித்யாவோ நம்ம விஜய் கிட்ட முதல்ல இந்த 4 பேருமே சேர்ந்துதான் அந்த ராபரிக்கு பிளான் பண்ணிருக்காங்க. கடைசி நேரத்துல அருள் பேக் அடிச்சிருக்கான். இதெல்லாம் 3 பேருமே சேர்ந்து அருளை கொண்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம முதல் பாடியை ரெக்கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து அந்த ராபரியை பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் குமாரோ மத்த 2 பேரையும் கொண்டுட்டு அவன் அந்த பணத்தோட எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு.
இதனால விஜயோ முதல்ல நம்ம குமாரை தேடி கண்டுபிடிச்சிட்டான். நீங்க சொன்னது எல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதனால முதல்ல குமாரோ அந்த 3 பேரோட நேட்டிவ் ஹோம்ல அவளை பத்தி விசாரிங்க. இதுக்கப்புறம் குமார பக்கத்து ஸ்டேஷன்ல எல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா அலர்ட் பண்ண சொல்லி இன்ஃபார்மும் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நைட் டைம்ல ஆனந்த் ஃபினான்ஸோட ஓனர் சாஜியோ ஒரு லேடி வீட்டுல இருந்து வெளியே வராருங்க. கரெக்டா ஒரு கார்ல ஏறலாம்னு நினைக்கும் போது காரோட 4 வீரும் பஞ்சர் ஆயிருக்கு. அந்த சமயத்துல முகமூடி போட்ட ஒரு நபரோ கத்தி எடுத்து நேரா அவரை குத்த வராரு. லைட்டா அவரோட கையில குத்திடுறாருங்க. ஆனா சாஜியோ அவரை தள்ளி விட்டுட்டு காருக்குள்ள ஏறிடுறாரு. இதனால அந்த முகமூடி போட்ட நபரோ காரோட சைட் மிரரை உடைக்க ட்ரை பண்றாருங்க. இதனால உள்ள இருக்கிற சாஜியோ கார் ஆரனை பயங்கரமா அடிக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த மர்ம நபரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாருங்க. இதனால உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்பாட்டுக்கு நம்ம விஜயும் டீமை கூட்டிட்டு வராருங்க. கரெக்டா ஒரு ஓடின பக்கமா இவங்க துரத்திட்டு போகும்போது விஜயோ கரெக்டா அந்த முகமூடி போட்ட நபரை ஒரு பக்கம் ஓடுறத பாத்துடுறாரு. இதனால துரத்திட்டு போய் அந்த மர்ம நபரை பிடிச்சிடுறாருங்க. அப்ப ஒரு முகமூடியை கழட்டி பார்த்தா அவர் சனீஷ்ங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல சனீஷை விசாரிக்கும் போது தான் அவரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்களோட ஹோமையும் லேண்டையும் நம்ம ஆனந்த ஃபினான்ஸ்ல அவங்க அடகு வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்ததுனால அவங்களால மீட்க முடியல. இதனால அவங்க அப்பாவோ சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாருங்க. தான் அப்பா இறந்து போனதுக்கு காரணமா இருந்த ஆனந்த ஃபினான்ஸோட சாட்சியை கொலை பண்றதுக்காக தான் அங்க வந்ததாக சொல்றாரு. அப்ப விஜயோ சனீஷ் கிட்ட ராபரி நடந்த அன்னைக்கு மக்களோட சேர்ந்து ஏன் நீ நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க சஃபர் ஆகுறத பாக்குறதுக்காக தான் அங்க வந்ததா சொல்றாரு. அது மட்டும் இல்ல 2 மாசமா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கி இருந்ததாகவும் சொல்றாருங்க. இதுக்கப்புறம் சனி சொன்னதுல விசாரிச்சு பார்த்ததுல அவர் சொன்ன மாதிரியே 2 மாசம் அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கியிருந்த உண்மை தெரிய வருது. இதுக்கப்புறம் அன்பு, அருள், மணிகண்டன், குமார் 4 பேருமே தமிழ்நாட்டுல தோகம் என்ற இடத்த சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது. இதனால அவங்கள பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்டேஷன் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் லீவ்ல இருக்கிறதுனால அவர் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி கால் பண்ணுவாருன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆனந்த ஃபினான்ஸ் ஓனர் சாஜியையும் அவங்களோட மேனேஜரையும் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறார் விஜய். அவங்க கிட்ட நீங்க திருடு போனதா சொன்ன சின்ன சைஸ் லாக்கரையும் 50 லட்சம் பணத்தையும் 150 பவுன் நகையும் நாங்க ஃபேக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா 50 லட்சம் பணத்தையும் 150 பவுன் நகையும் இந்த சின்ன சைஸ் லாக்கர்ல எங்களால ஃபிட் பண்ண முடியல. அதனால உண்மையா எவ்வளவுதான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்பதான் சாஜியோ உண்மையா தொலைஞ்சு போனது 10 லட்ச ரூபாய் பணமும் 80 பவுன் நகை மட்டும்தான். சப்போஸ் திருடு போனது எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்க இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணிக்கலாம் தான் இப்படி பொய்யான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்றாரு. இதனால நம்ம விஜயோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கேஸையே திசைத்திருப்ப ட்ரை பண்ணதுனால செக்ஷன் 182 அவங்க மேல ஃபைல் பண்ண சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் தோவமலை எஸ்ஐ பாஸ்கரனும் விஜய்க்கு கால் பண்ணி நீங்க சொன்ன அந்த 4 பேருமே ஏற்கனவே லால்குடி பேங்க்ல ராபரி பண்ணிட்டு தான் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் ஜாபே போதைப் பொருள் விற்கிறது தான். அதுலயும் 2-3 தடவை போலீஸ்ல மாட்டிருக்கதா சொல்றாருங்க. அப்ப விஜயும் பாஸ்கரன் கிட்ட நீங்க சொன்ன அந்த 4 பேருமே இங்க ஒரு பினான்ஸ் கம்பெனில ராபரி பண்ணிருக்காங்க. ஆனா அதுல 3 பேர் இறந்து போயிட்டாங்க. குமார் மட்டும்தான் மிஸ்ஸிங். அதனால அவரு நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு தான் எஸ்கேப் ஆகி வந்திருப்பாரு. அவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஆனந்த ஃபினான்ஸ் ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ண மனோஜ் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுங்க. இதனால விஜயோட டீம் அங்க போய் அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. மனோஜ் கிட்ட விசாரிச்சதுல என்னோட ஹோமையும் லேண்டையும் ஆனந்த ஃபினான்ஸ்ல அடகு வச்சிருந்தேன். ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டதுனால அதை நான் இழக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன். இதனால டென்ஷன் ஆகி தான் அவங்க ஆபீஸ்ல போய் சண்டை போட்டுட்டு அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். ஆனா அங்க யாருமே கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலங்க. இதனால பெரம்பரால இருக்க எங்களோட பரம்பரை சொத்தை வித்து அதுல வர காசு மூலமா இந்த கடனை அடைச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் அங்க போனதா சொல்றாருங்க. அப்ப விஜயோ கரெக்டா மனோஜோ 16ஆம் தேதி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அதே அன்னைக்கு நைட்டு தான் நம்ம அருள் இறந்திருக்காரு. இதனால அந்த 4 பேர் கூட சேர்ந்து ராபரியை பிளான் பண்ணதே மனோஜ் தான். அந்த டைம்ல அருள் பேக் அடிச்சதுனால அன்னைக்கு நைட்டே அவரை கொண்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த 3 பேரையும் ராபரியை பண்ண சொல்லிட்டு இவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இங்க இருந்து வெளியே கிளம்பி போயிருக்காருங்க. இதுக்கப்புறம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ராபரியை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள ஒவ்வொரு இடத்துல தனியா மீட் பண்ணும்போது இதுல பிரிக்கிறதுல சண்டை வர்றதுனாலதான் 2 பேரையும் அவன் கொண்டு இருக்கான். ஆனா இப்ப குமார் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கிட்டேயே குமார் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா மனோஜுக்கோ அந்த 4 பேரை பத்தி எதுவுமே தெரியல. அவர் உண்மையா பெரம்பராவுக்கு போய் அவரோட பரம்பரை சொத்தை வித்தாச்சுன்னு சொல்றாருங்க. இதனால விஜயோ அவர் சொல்றது உண்மையா இல்லையான்றத பெரம்பரால போய் விசாரிக்க சொல்றாரு. அது வரைக்கும் அவர்களை கஸ்டடியில வைக்க சொல்றாரு. அடுத்த நாளே விஜய் டிஎஸ்பியை மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாருங்க. அப்ப டிஎஸ்பியோ நீங்க சந்தேகப்படுற மாதிரி மனோஜை அதுக்கப்புறம் கூட என்கொயரி பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இவங்க 4 பேர் தான் ராபரியை பிளான் பண்ணியிருக்காங்க.
அப்ப அருள் பேக் அடிச்சதுனால 3 பேரும் சேர்ந்து அவங்கள கொண்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ராபரி பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிக்கிற விஷயத்துல 3 பேருக்கும் பிரச்சனை வந்ததுனாலதான் குமாரும் மத்த 2 பேரையும் கொண்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. இப்படியே கேஸ க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா விஜய்க்கோ இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்றாருங்க. இதனால டிஎஸ்பியோ உனக்கு 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு, இல்லனா நான் சொன்ன மாதிரியே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க அம்மா அவங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ற அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாருங்க. அவங்களும் எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் டிரைவர் பாலனும் நம்ம விஜய் கிட்ட சிறுகம்பட்டூர் எஸ்ஐ தீபக் சாருக்கு அந்த ஏரியால இருக்கு அடகு கடைக்காரரோ போன் பண்ணி அவங்க கிட்ட ஒரு லேடி செயின் விற்க வந்ததாகவும் அது திருட்டு நகை மாதிரி சந்தேகமா இருந்ததாகவும் சொல்லியிருக்காருங்க. இதனால விஜயோ எஸ்ஐ தீபக் கூட்டிட்டு நேரா அந்த அடகு கடைக்கு போறாருங்க. அவர்கிட்ட விசாரிச்சதுல நேற்று 11 மணிக்கு ரெட் கலர் சுடிதார் போட்டு ஒரு லேடியோ 2 பவுண்ட் செயினை கொடுத்து அதுக்கான பணத்தை தர சொன்னாங்க. நான் அது கம்மியான ரேட்டு தான் சொன்னேன், அதுக்கு ஓகேன்னு அவங்க சொன்னதுனால எனக்கு சந்தேகம் வந்து என்கிட்ட இப்ப இந்த பணம் இல்லை, நாளைக்கு வாங்க அப்ப நான் தரேன்னு சொல்லிட்டு போன் நம்பரை கேட்டேன். ஆனா அவங்க போன் நம்பரை தரல. அதே மாதிரி இன்னைக்கு அவங்க வரவும் இல்லை. அதனாலதான் சந்தேகப்பட்டு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதா சொல்லியிருக்காருங்க. அந்த லேடியோ எங்க ஷாப்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல தான் போய் ஏதோ வாங்குறதாகவும் சொல்றாங்க. இதனால நேரா விஜயும் அங்க போய் அந்த டைமிங்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு பாக்குறாங்க. அந்த லிஸ்டையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது ஒரு விஜய் அங்க இருந்து கிளம்ப போதான் அந்த அடகு கடையில இருந்து திரும்ப வர சொல்லி கால் வருதுங்க. வந்து கேட்கும் போது அந்த கடையில கூட இருந்த இன்னொரு ஆளும் அந்த லேடி இங்க கடையில இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, அவங்களோட ரிங் டோன் என்னன்னா சண்டா மேலந்தான்னு சொல்றாருங்க. அந்த லேடி விற்க வந்த நகைய அடல்காரர் போட்டோ எடுத்து வச்சிருக்காருங்க. அந்த போட்டோவை போய் பினான்ஸ் கடையில காமிச்சோன்னு அது திருட்டு நகை தான் கன்ஃபார்மே ஆயிருது. இதுக்கப்புறம் விஜயோட விசாரணையில கான்ஸ்டபிள் ஆனந்தோட ஒய்ஃப் தான் அந்த லேடின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேலை செஞ்சவர் ஒருத்தர் அவங்களோட ரிங் டோன் சண்டா மேலன்னு சொன்னார் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆனந்த மீட் பண்ணும் போது அவங்க ஒய்ஃபோட காலர் டியூன் சண்டா மேல தான் அது அவர் அன்னைக்கே கேட்டுட்டாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மெடிக்கல் கடையில அந்த நேரத்துல சேல்ஸ் 4 தான் நடந்தது. அதுல ஒரு சேல் உள்ளவங்களோ ஸ்ட்ரோக்குக்கான மாத்திரையை வாங்கியிருக்காங்க. சோ ஆனந்தோட அம்மாவுக்கு தான் ஸ்ட்ரோக் வந்ததா சொல்லியிருக்காங்க. சோ அது 2ஆவதா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. 3ஆவதா நம்ம ஆனந்தோட ஒய்ஃபோட போட்டோவை கொண்டு போய் அந்த அடகுக்காரர்கிட்ட காமிச்ச உடனே அந்த லேடி தான் இவங்கன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வர விஜயோ நம்ம பிபிஷும் ஆனந்தும் சேர்ந்து தான் அந்த ராபரிக்கு ஹெல்ப் பண்றதை கண்டுபிடிச்சத அவங்க கிட்டே நேரடியாவே கேட்டுறாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கரெக்டா பெட்ரோலுக்கு போனது நம்ம ஆனந்தும் பிபிஷும் மட்டும்தான். கரெக்டா அந்த 3 பேரும் கோமுடி போட்டு கொள்ளடிக்க வருவாங்க பாத்தீங்களா. அப்ப ஃப்ரண்ட்ல சிசிடிவி கேமரா மூலமா நம்ம ஜீப்ல இருக்கிற பீக்கர் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் கரெக்டா தரையில அங்க தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க கவனிக்காம விட்டுட்டாங்க. சோ இவங்க 2 பேரும் தான் அங்க வந்திருக்காங்கன்னு இவர் அது மூலமாவே கன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. இதனால எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் கேட்கறாங்க. அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இதனால நேரா நம்ம டிஜிபிக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் பண்ண போற சமயத்துல கான்ஸ்டபிள் சத்தியனும் அவர் கையில இருக்க போனை பிடுங்கி கீழே போட்டு உடைச்சிடுறாருங்க. இதனால சத்தியனும் அவங்களோட ஆளுன்னு தெரிய வருதுங்க. இதனால பக்கத்துல இருக்கிற நம்ம கிருஷ்ணன் கிட்ட போனை கேட்கிறாரு. ஆனா அவரும் இந்த விஷயத்த இப்படியே விட்டுறலான்னு சொல்றாரு. சோ மொத்த 4 பேருமே இந்த ராபரியில இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்பதான் கிருஷ்ணனும் என்ன நடந்ததுன்னு நம்ம விஜய் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அருள், அன்பு, மணிகண்டன், குமார் 4 பேருமே சேர்ந்துதான் இங்க போதை பொருளை சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுல நம்ம அன்பு, மணிகண்டன், குமார் 3 பேருமே சேர்ந்து பணத்தை கொடுத்து அருளை மட்டும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால இவங்க 4 பேருமே சேர்ந்து அருளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அருளும் அவங்க பணத்தை கொடுத்ததுனாலதான் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றதுனால கோவத்துல சத்தியனும் நம்ம அருளை அடிச்சிடுறாரு. ஆனா அருளோ திரும்ப சத்தியனை அடிச்சதுனால 4 பேரும் சேர்ந்து அருளை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல அருள் இறந்து போயிடுறாருங்க. இதனால 4 பேரும் சேர்ந்து முதல்ல இந்த கஸ்டோடியல் டெத்தை மறைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்பதான் இவங்க 4 பேரையும் பத்தி தமிழ்நாட்டுல விசாரிக்கும் போது லால்குடி பேங்க்ல ராபரி பண்ணிட்ட விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இதனாலதான் இவங்க மூலம் அந்த பினான்ஸ் ராபரிய பிளான் பண்றாங்க. அதுக்கு 6 நாள் கழிச்சு நம்ம அருளோட பாடியை கிடைக்கிற மாதிரி அந்த 3 பேர் மூலமாவே இவங்க ரெடி பண்றாங்க. அருள் பாடியை ரெக்கவர் பண்ண அன்னைக்கு நைட்டே நம்ம ஆனந்தும் பிபிஸும் இந்த 3 பேரையும் பினான்ஸ் கம்பெனி கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. அவங்களும் உள்ள இருக்கிற சின்ன சேஃப் லாக்கரை பேர்த்து எடுத்துட்டு வந்து கரெக்டா ஜீப்பு பின்னாடியே இறக்கி கொடுத்து அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அன்பு, மணிகண்டன், குமாரும் அந்த 4 போலீஸ் கிட்ட அடிச்சதுல எங்களுக்கு பாதி ஷேர் தரலன்னா அருளை நீங்க கொன்ன விஷயம், எங்களை வச்சு ராபரி பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. இதனால அந்த 4 போலீஸுமே இவங்க 3 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க.
அப்பதான் கிருஷ்ணன் ஒரு பிளான் பண்றாங்க. இந்த 4 பேருமே ராபரிக்கு பிளான் பண்றாங்க. அதுல அருள் பின் வாங்கினதுனால இந்த விஷயம் வெளியே அவன் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து முதல்ல அருளை கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே ராபரிய பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது பிரிக்கிறதுல 3 பேருக்கும் சண்டை வந்ததுனால குமார் மத்த 2 பேரையும் கொண்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் போயிட்டு தான் சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். அதை தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப விஜயோ கிருஷ்ணன் கிட்ட குமாரோட பாடி எங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக கடைசி வரைக்கும் அந்த உண்மையை நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லிடுறாரு. அப்ப கிருஷ்ணனும் நாங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நீங்க தான் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா விஜயோ நான் ரிப்போர்ட் பண்ணதான் போறேன்னு அங்க இருந்து கிளம்புற சமயத்துல முன்னாடி இருக்கிற வித்யாவோ கராத்தேக்கு கொண்டு விடுறாங்க. இவர் பறந்து வந்து கீழே விழுகிறாருங்க. அப்ப வித்யாவும் அவங்களோட ஆளுன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்ப கிருஷ்ணனும் விஜய் குமாரா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட குமாரோ நம்ம விஜயையும் கொண்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த 5 பேரும் நம்ம விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணனும் பேப்பர் குத்தி வைக்கிற ஸ்டாண்டை எடுத்து நம்ம விஜயோட முதுகுலையே குத்துறாருங்க. வலி தாங்க முடியாத அவரும் நம்ம கிருஷ்ணனை தூக்கி கீழே போட்டுட்டு முதுகுல இருக்கிற அந்த ஸ்டாண்டு கம்பியை எடுத்து மத்த 4 பேர் மேலேயும் குத்தி விட்டுறாரு. இதுக்கப்புறம் கீழே கிடக்குற நம்ம கிருஷ்ணனோட முகத்திலேயே பயங்கரமா அடிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் பிபிஷோ அந்த துப்பாக்கி மேல இருக்கிற அந்த கத்தியை வச்சு நம்ம விஜயோட காலிலே குத்துறாரு. ஆனா அந்த கத்தியை பிடுங்கி கரெக்டா அந்த துப்பாக்கியோட மேல் பக்கத்தை வச்சு பிபிஷோட மண்டையில பலாருன்னு விஜய் அடிக்கிறாரு. அவர் கீழே விழுந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ஆனந்தோ சின்ன கம்பியை வச்சு நம்ம விஜயோட முதுகுலே குத்துறாரு. ஆனா விஜயோ அந்த இதை தள்ளி விட்டுட்டு நம்ம ஆனந்தோட முகத்தை டேபிள் இருக்கிற ஆணியில வச்சு பயங்கரமா தேய்ச்சி விட்டுறாருங்க. இந்த சமயத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எடுத்துட்டு வந்து சத்தியனும் நம்ம விஜயோட மண்டையிலே அடிக்கிறாரு. இதனால கோபமாகிற விஜயோ அந்த எக்ஸ்டிங்யூஷரையே பிடுங்கி நம்ம சத்தியோட மண்டையில 4-5 தடவை வேகமா அடிக்கிறாங்க. அடிக்கிற இதுல எக்ஸ்டிங்யூஷரே லீக் ஆகி அந்த இடமே புகையா மாறிடுதுங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் உள்பக்கம் கதவு தாப்பா போட்ட அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்ப புகையா இருக்கிறதுனால விஜயோ கரெக்டா பக்கத்து ரூம்குள்ள போயிடுறாரு. அப்ப அதை பார்த்த உடனே ஆனந்த் வேகமா அவர் அடிக்க ஓடி வர்றாரு. அப்ப விஜயோ பக்கத்துல இருக்க பீரோவை ஆனந்த் மேல தள்ளி விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வித்யா அடிக்க ஓடி வராங்க. விஜயோ 3 தடவை மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்தி பக்கத்து அலமாரி கிராஸ்லயே அவங்க மூஞ்சை இடிச்சு விட்டுறாங்க. அவங்க வாங்கிடுறாங்க. கடைசியா நம்ம கிருஷ்ணன் தான் அடிக்க ஓடி வராரு. உடனே விஜயோ அவரை தூக்கி பக்கத்துல இருக்க டேபிள தூக்கி போடுறாங்க. டேபிள் உடையுதுங்க. அவரும் வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் வெளியே இருக்க டிரைவர் பாலனும் ரம்யாவுக்கும் டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ண உடனே அவரோ டீமோட அங்க வராரு. போட்டி இருக்க கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா ஒரு இடத்துல நம்ம விஜய் உட்காந்துருக்காரு. மற்றவங்களாம் அடிப்பட்ட நிலைமையில அங்க கிடக்குறாங்க. நம்ம விஜய் மூலமா எல்லா உண்மையும் டிஎஸ்பிக்கு தெரிய வருது. அதனால அந்த 5 பேரையும் அவங்க அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அடிப்பட்ட நிலையில போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நம்ம விஜய் உட்காந்துருக்கிறத காமிக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.